ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவரோட 2024-25க்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸ் பிரகாரம் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட இது ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபினான்ஷியலாக ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூவேஷனில் இருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம்னா ட்ரெண்ட் இப்போ கொஞ்சம் நியூட்ரல் ட்ரெண்டில் டர்ன் ஆயிருக்கு. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டு 1001 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு கரண்ட்டாக அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது இது கரண்ட்டாக 965க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து நல்ல மாடரேட்டரான சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் வந்து 10% 12% கிட்ட எடுக்கிறாங்க. நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. கடன் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி தான். பிஇயும் ஆனுவலைஸ்டு பிஇயும் பிபியும் நம்ம பார்க்கும்போது இதுக்கான க்ரோத் ஆப்ஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வருது. இவங்க வந்து கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 24 அனாலிசிஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து 14 பேர் வந்து பை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஸ்ட்ராங் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 பேர் ஹோல்டு கொடுத்துருக்காங்க. 5 பேர் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுங்கிறது இயர் ஆன் இயருக்கு நம்ம பார்க்குறோம். ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 20% குறைஞ்சிருக்கு. இதே காலகட்டங்களுக்கு ரெவென்யூ 8% குறைஞ்சிருக்கு. Q2Q நம்ம பார்க்கும்போது ஜூனையும் போன மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இது வந்து ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-130 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட் கூடி இருக்கு. ஆனால் இவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவ் குவார்ட்டரில் வந்து ஜிக்ஸாக்காக போயிட்டு இருக்கிறான். இப்போ வந்து மார்ச் குவார்ட்டரில் கீழே டவுன் ஆயிருக்கா, அப்போ ஜூன் குவார்ட்டரில் கூடி இருக்கா. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பார்த்தோம்னாக்க மார்ச் குவார்ட்டரில் வந்து பார்த்தோம்னாக்க டிசம்பர் குவார்ட்டரை காட்டிலும் மார்ச் குவார்ட்டர் வந்து டிசம்பர் குவார்ட்டரை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் குவார்ட்டர் கூடி இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் குவார்ட்டர் கூடி இருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் குவார்ட்டர் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் டிசம்பர் குவார்ட்டர் கூடி இருக்கு. இப்படியே வந்து ஜிக்ஸாக்காக தான் போய்கிட்டு இருக்கிறான். அப்போ அடுத்த தடவை இவன் கம்மியாவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பிஹேவியரல் ஸ்டடியில் நமக்கு இப்படி காட்டுது. அப்படிலாம் வந்தாக்க என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் அந்த மாதிரி நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட என்ன பண்ணுறேன்னா, போன தடவை இவன் வந்து எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். போன தடவை கம்மியாக எடுக்கிறான்னா 17%. அப்படி 17% அவன் கம்மியாக எடுத்தால் கூட 11 கிட்டக்க வர்ற மாதிரி இருக்கும். நம்ம பார்ப்போம் எவ்வளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. சரி, இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எம்எஃப் வந்து ஹோல்டிங் வந்து 0.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங்கை 0.71% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஃப்ஐஎஸ் வந்து யாரெல்லாம் எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, நியூ வேர்ல்டு ஃபண்ட் இன்கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க 1.3% வச்சிருக்காங்க. கொட்டாக் ஃப்ளெக்ஸிங் கேப் வந்து 2.9% ஹோல்டிங்கில் வச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படியே 1.9% வச்சிருக்காங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்பிஐ ப்ளூ ஷிப் ஃபண்டு, இதெல்லாம் வந்து இந்த 1.1 1.2 கிட்டக்க இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ப்ளூ ஷிப் எஸ்பிஐ வந்து ப்ளூ ஷிப் ஃபண்ட்லேயே தூக்கி அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்லேயே தூக்கி போட்டிருக்கிறாங்கிற தகவலை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இபிஎஸ்ஸை வந்து நம்ம வந்து போட்டோம், உள்ளே தூக்கி போட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டிலிருந்து ஆரம்பிக்குது. போன மார்ச்சோட ரிசல்ட்டு ஆனுவலைஸ்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. அதுக்கான வீடியோ நம்ம தனியாக போட்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் எவ்வளோ தூரம் ஏறி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த குவார்ட்டரில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னாக்க, இந்த குவார்ட்டர்லியோட இபிஎஸ்ஸை நம்ம வந்து கரண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம இந்த மைனர் கரெக்ஷன் வருமா வராதாங்கிறது ஆனுவலைஸ்டு நம்ம பார்க்கணும். ஆனுவலைஸ்டில் க்ரோத் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கரெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா நம்மளுடைய புரிதல். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்த இது பார்த்தோம்னாக்க, இப்போ வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து 13.9 இருக்குது. இப்போ 13.3 இந்த குவார்ட்டருக்கு எடுத்துருக்கிறோம். பெரிய வேரியேஷன் எதுவும் இல்லை. அதனால அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, 863 இது வந்து இப்போ 921 அதை உடைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க 1028, அதாவது 993, 863 993, 1028, 1047 அதை உடைச்சு போனாங்க அப்படின்னு சொன்னால் 1158, 1205, 1331 இந்த லேயர். அதுக்கு அடுத்து இதையும் உடைச்சு மேலே ஹை லேயரை தொடுறாங்கன்னா 1295,
அதிலிருந்து 1384, நடுவுல வந்து 1351. இப்படி தான் வந்து நமக்கு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இந்த லேயர் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல போடுவோம். சார்ட்ல போட்டுட்டு அது புரிதலுக்கு முயற்சி பண்ணுவோம். இது வந்து ஆனுவலைஸ்டு. இந்த சிவப்பு கலர் கோடு போட்டிருக்கிறது ஆனுவலைஸ்டு. அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். இதுல நம்ம இந்த இத முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த இதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். அது வேற டைம் ஃப்ரேம்ல வைக்கும்போது தான் அது அலைன் ஆகும். சரி. இப்ப வந்து இந்த ப்ளூ கலர் கோடு பூரா இந்த குவார்ட்டருக்கு உண்டானது. இப்ப இதுல வந்து அவன் என்ன பண்றான்? 853 உடைச்சுட்டான்னா 771 to 701 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அது இங்க வந்துரும். 771 to 701 இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டானதுல. இல்ல இவன் வந்து இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 900லயே 887ல இருந்து 900, 921லயே அவன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது எடுக்கிறான். நமக்கு வந்து அவன் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 993லிருந்து 1047 இந்த ரேஞ்சில நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்ஷன் ஆகலாம். இத உடைச்சு போனான்னா தான் நம்ம வந்து 1158லிருந்து 1231 வரைக்கும் இந்த இத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இவன் வந்து போன தடவ 1097 ஹை வச்சிருக்கிறான்னா, அப்ப அடுத்த தடவ கொஞ்சமாவது மேல ஏறணும் அப்படின்னு சொன்னான்னாக்க, மேல ஏறும்போது இந்த ரேஞ்ச நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம செய்யலாம். இந்த ரேஞ்சுக்கு அடையுதாங்கிறத அப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது? கரெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னாக்க 887 உடைச்சா 853 to 863 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இந்த இந்த ரீஜன்ல சப்போர்ட் எடுக்கணும். அவன் எடுக்கலைனாக்க இந்த ரீஜனுக்குள்ள ஓடியாந்துருவான். 771 to 705 ரீஜனுக்குள்ள வருவான். இப்ப இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஏன்னா இவங்களுக்கு இனிமே ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட்லாம் தேவைப்படுது. அத பத்தின ஒரு டீட்டெயிலா நம்ம ஒரு வீடியோ நம்ம போட போறோம். அப்ப இந்த இடத்துல இவன் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். சப்போர்ட் எடுத்தான்னாக்க நம்ம வந்து இந்த லேயர் 993 to 947 லேயரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை உடைச்சு மேலே போகும்போது செகண்ட் லேயரான 1158லேருந்து 1231 பார்க்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.